ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் விஜய். பதிவு மறுபடியும் எதுக்கு அப்படின்னா, ஜனநாயகத்தின் படத்தின் பற்றி. ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது மிக சாதாரண விஷயம் இல்லை. லைட் பாயிலிருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் கடினமாக உழைப்பை அவங்க கொடுத்து தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். முடிஞ்சவங்க போகலாம், முடியாதவங்க அது வேறு விஷயம். நான் போய் பார்க்குறவங்கள சொல்கிறேன். படத்து மேலே திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? விருப்பம் இல்லாதவங்க தவிர்த்தரலாம். அப்படி தியேட்டரில் மட்டுமே போய் பார்க்க வேண்டிய படங்களை, படமே ரிலீஸ் ஆகாதபோது அந்த படத்தை நீங்கள் இணையதளத்தில் வெளியிட்டது மனசுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னா ஏன் அப்படின்னா, நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க, புரியுதுங்களா, நம்மளை மாதிரி உழைப்பாளிகளோட ஒரு அர்த்தம் நம்மளுக்கு அது திரைப்படத்தின் வெள்ளித்திரையில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அது படம் நல்லா ஓடுது, நல்லா ஓடலை, அது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொருத்தரும் படம் எடுக்கும்போது அவங்க படுற கஷ்டமும் வேதனையும் உழைப்பும் தான் அதில் இருக்குது. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அடுத்தவங்களோட உழைப்பு, அடுத்தவங்களோட சூழ்நிலைமை நம்ம புரிஞ்சிருந்தால் யாரோட பிரச்சனையிலும் நம்ம தலையிடாமல் இருக்கலாம், இல்லைங்களா? இப்போ இந்த தேர்தல் நெருக்கடி நேரத்தில் இந்த திரைப்படத்தின் இணையதளத்தில் வெளியிட்டது கசிந்தது மிக வருத்தத்துக்குரியது. அது யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கிறதெல்லாம் நான் ஆராய விரும்பலை. ஆனால் மனதிற்கு ரொம்ப கவலை தரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஜனநாயகம்னு மட்டும் இதை அந்த திரைப்படத்துக்கு மட்டும் நான் பேசலை. எந்த படத்தை நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த திரைப்படத்தை வர்றதுக்கு முன்னால் அது நீங்கள் இணையதளத்தில் வெளியிடுறது தவறான விஷயம், மனதுக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். தயவு செய்து அதை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மனிதனின் உழைப்பும் அதில் இருக்குது. திரைப்படத்தை திரையரங்கில் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இது நான் சொல்கிறேன். பார்க்க விருப்பம் இல்லாதவங்க அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அதில் நான் தலையிட விரும்பலை. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், விருப்பம் உள்ளவங்க பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க விலகிடலாம். அவங்கவுங்க வாழ்க்கையிலே அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு போகலாம். நான்